இந்த பிரிசத்தை கொண்டு வந்து இப்படி இதோட பாத்துல வைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்த லைட் என்ன ஆயிடுச்சு, இதோட பாத்து டிவியேட் ஆயிடுச்சு. 50 கான்செப்ட்ஸ் ஈக்குவல் டு 120 பிளஸ் மார்க்ஸ். இந்த சீரீஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா ரே ஆப்டிக்ஸ்ல வரக்கூடிய பிரிசம். நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிருக்காங்க. நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போகும். பிரிசம் அப்படின்னா பாருங்க, a prism is a portion of refracting medium bounded by two plane faces inclined to each other at a certain angle. இப்போ வந்து பாருங்க பிரிசம், இப்போ வந்து என்னன்னா இதுதான் பிரிசம். ஒரு லைட் ரே இப்படி ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியது இந்த பிரிசம்ல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா டிவியேட் ஆகி இதோட பார்த்து டிராவல் பண்ணி போகுது. சரியா, லைட்டோட பார்த்து டிவியேட் பண்ணக்கூடிய இந்த மீடியம் தான் ரிஃப்ராக்டிங் மீடியம். a portion of refracting medium is called the prism. சரியா, இதான் வந்து என்ன பிரிசம் சொல்றோம் பாருங்க. a prism is a portion of refracting medium bounded by two plane faces inclined to each other at a certain angle. இது வந்து பாருங்க ரெண்டு plane face இருக்கு. இது ஒரு plane face, இது ஒரு plane face. இதுல ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இருக்கும். சரியா, அப்ப இதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம பிரிசம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க பிரிசம், பிரிசம்ங்கிறது வந்து இப்படி இருக்கு. இதுல வந்து பாருங்க ரெண்டு பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கும், ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். சரியா, இப்ப இந்த இந்த போர்ஷன்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல இப்படி லைட் போச்சுன்னா இன்னொரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல இருந்து லைட் வரும்போது என்ன ஆகும்னா அதோட பார்த்து டிவியேட் ஆயிருக்கும். இதை தான் நம்ம பிரிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ராக்டிங் ஃபேசஸ் அப்படின்னா என்ன? இப்ப பிரிசம் அப்படின்னா நம்ம பாருங்க இதான் நம்ம பிரிசம் சொல்றேன். இந்த பிரிசமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு வந்து எப்படி இருக்கு, இப்படி வந்து பாருங்க, இப்படி பார்த்தோம்னா ரெண்டு ட்ரையாங்குலர் ஃபேசஸ், மூணு ரெக்டாங்குலர் ஃபேசஸ் இருக்கும். ரெண்டு சர்ஃபேஸ் வந்து என்ன இருக்கு, பாலிஷ்டு சர்ஃபேஸா இருக்கு. ஒரு சர்ஃபேஸ் வந்து என்னன்னா ரஃப் சர்ஃபேஸா இருக்கும். சரியா, இதுல லைட் எங்க வரும்னா லைட் போய் படுறது வெளியில வரதெல்லாம் இந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல தான் நடக்கும். சரியா, அப்ப ரிஃப்ராக்டிங் ஃபேசஸ்னா இந்த ரெண்டு பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதான் ரிஃப்ராக்டிங் ஃபேசஸ் சொல்றோம். டூ பிளேன் ஃபேசஸ் இன்க்ளைன்டு டு ஈச் அதர். இந்த ரெண்டு ஃபேஸும் ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்குல்ல, அதனால என்ன சொல்றோம், இத ரிஃப்ராக்டிங் ஃபேசஸ் அப்படின்னு சொல்றோம். ரிஃப்ராக்டிங் எட்ஜ் அப்படின்னா இந்த ரெண்டு பிளேன் ஃபேசஸ் இருக்குல்ல, ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன், இதான் என்ன refracting edge அப்படின்னு சொல்றோம். the line along which the two refracting faces meet. இந்த refracting faceம் இந்த refracting faceம் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் என்ன சொல்றோம்னா refracting edge அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பேஸ் அப்படின்னா என்ன? பேஸ் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டிங் எட்ஜ் இருக்குல்ல, இந்த ரிஃப்ராக்டிங் எட்ஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இதான் என்ன சொல்றோம்னா நம்ம பேஸ் அப்படின்னு சொல்றோம். the third face of the prism opposite to the refracting edge is called the base. angle of the prism அப்படின்னா இங்க வந்து பாருங்க, இது ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ், இது ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இதான் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க இதுதான் வந்து என்ன இங்க காமிச்சிருக்கேன். சரியா, இதுதான் பிரிசம். இந்த பிரிசம்ல வந்து பாருங்க இதை நம்ம இப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிள் ஃபேசஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஒரு பேஸ்ல டாப் அண்ட் பாட்டம் இது ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபேஸா இருக்கும். இதான் வந்து பிரிசம்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ பிரிசம். ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ பிரிசம்னா நமக்கு என்ன ஆகுது, ஒரு லைட் ரே ஸ்ட்ரெயிட்டா வந்து படுறது. ஒருவேளை இந்த பிரிசம் இல்லைன்னா என்ன இருக்கும், இப்படி டிராவல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கும். ஆனா இந்த பிரிசம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இதோட பாத்து டிவியேட் ஆகி இப்படி போகுது. சரியா, அப்ப அதான் when a ray of light is refracted through a prism, the sum of the angle of incidence I. இதுல angle of incidence நான் இப்ப வந்து லைட் வந்து படுது, இது படக்கூடிய ஆங்கிள் தான் angle of incidence. அதே மாதிரி இது வந்து லைட் வெளியில வருது, இந்த ஆங்கிள் angle of emergence அப்படின்னு சொல்லுவோம். angle of incidence I ன்னு சொன்னா angle of emergence I dash ன்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்றோம். சரியா, the sum of the angle of incidence I and the angle of emergence is equal to sum of the angle of the prism. angle of the prism என்ன சொன்னேன், a ரெண்டு ரிஃப்ராக்டிங் ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் angle of the prism and angle of deviation del. angle of deviation del தான் என்ன சார், இங்க வந்து பாருங்க. சரியா, angle of deviation அப்படின்னா இதான் prism. சரியா, இந்த prismல வந்து என்ன ஆகுது, லைட் போய் இப்படி படும்போது angle of incidence அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், லைட் போய் படக்கூடிய இடத்துல இந்த ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர், அதுதான் நார்மல்னு சொல்லுவோம். சரியா, நம்ம சொல்லக்கூடிய டேர்ம் என்ன, நார்மல். அப்ப இன்சிடென்ட் ரேவுக்கும் இது என்னது இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் நடுவுல கூடிய ஆங்கிள் இருக்குல்ல, இதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ ஒருவேளை இந்த பிரிசம் இல்லைன்னா என்ன இருக்கும், இந்த லைட் ரே அப்படியே டிராவல் பண்ணி இப்படி போயிருக்கும். ஓகே, ஆனா இந்த பிரிசம் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இதோட பாத் இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, அதுக்கு அடுத்து இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்து நமக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல இதுதான் இதோட நார்மல். இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி வந்து ஐ டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஐ டேஷ், இது ரெண்டையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நான் ரிஃப்ராக்டிங் ஃபேஸ் ரேட் சொன்னேன்ல, இதான் வந்து என்ன ரெண்டு இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் ஏ. அதுக்கு அடுத்து இந்த லைட் ரே என்ன ஆகுது, இந்த லைட் ரே
என்ன பண்ணிடணும், பிரிசம் இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்ணி போயிடணும். ஆனா இந்த பிரிசம் இருந்ததுல என்ன ஆயிடுச்சு, இதோட பாத்து இப்படி டிவியேட் ஆயிடுச்சு. அப்படி இப்படி போக வேண்டியது இதோட பாத்து இப்படி டிவியேட் ஆனதுனால இதான் என்ன சொல்றோம், டெல். சரி, எங்க நான் ரெப்ரசென்ட் பண்றது டெல், அங்க டீன் போட்டிருக்காங்க, நான் டெல்னு சொல்றேன். அப்ப a பிளஸ் டெல், இதான் i பிளஸ் i டேஷ் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் டெல் அப்படின்னு சொல்றோம். சரியா, அப்ப a பிளஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு i பிளஸ் i டேஷ். அதுக்கு அடுத்தது a இஸ் ஈக்குவல் டு r பிளஸ் r டேஷ். அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்றோமா, இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் r. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் i டேஷ் சொன்னல, அது கரஸ்பாண்டிங்கா இங்க இருக்குது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் r டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல நீ r பிளஸ் r டேஷ் ஆட் பண்ணா அது இதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப a இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா r பிளஸ் r டேஷ்னு சொல்றோம். சரியா, இதுல r அண்ட் r டேஷ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் டூ ஃபேசஸ், ரெண்டு ஃபேசஸ்லயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் r அண்ட் r டேஷ்னு சொல்றோம். சரியா, அப்ப வந்து பாருங்க, refraction through a prism, when a ray of light is refracted through a prism, the sum of the angle of incidence I and the angle of emergence I dash is equal to sum of the angle of the prism A and the angle of deviation del. சரியா, அதை வச்சுட்டு ரெண்டு ஈக்குவேஷன் போட்டோம். அதுக்கு அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். அப்ப நமக்கு ஒரு பிரிசம் கொடுத்துறாங்க, இந்த பிரிசம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லேப்ல நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. இந்த பிரிசம்ல வந்து என்னன்னா நிறைய டைப் இருக்கு. ஒண்ணு வந்து க்ரௌன் கிளாஸ்னால இருக்கும், இன்னொரு வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஃபிளிண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌன் கிளாஸ்க்கு வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 வரும். இதெல்லாம் பாருங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். க்ரௌன் கிளாஸ்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. அதுவே ஃபிளிண்ட் கிளாஸ் என்ன ஹைலி டென்ஸ் கிளாஸ். சரி, அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவுனா 1.65 வரும். அதே இது இன்னொரு பிரிசம் இருக்கு, அது வந்து என்னன்னா உள்ள எம்டி, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும், உள்ள மேல வந்து ஓப்பன் இருக்கும். அதுல வந்து நம்ம வேணுங்கிற லிக்விட ஃபில் பண்ணிக்கலாம், அதுல வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க. வாட்டருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன 1.33. அப்ப இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதா நமக்கான எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். சரியா, பாருங்க, the minimum value of angle of deviation suffered by a ray on passing through a prism is called the angle of minimum deviation and is denoted by del m. அதாவது இப்ப வந்து என்ன ஆகுது, ஒரு லைட் போய் படுது, ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியது என்ன ஆயிடுச்சு, டிவியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பிரிசத்தை லைட்டா இப்படி டர்ன் பண்றேன். டர்ன் பண்ணும்போது இந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்குல்ல, அப்படியே போனது, நான் டர்ன் பண்றது இப்படிதான் பண்ணுவேன். ஆனா இப்படி போன ரே என்ன ஆகும், ஒரு இடத்துல நின்னுட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போகும். எந்த இடத்துல போய் அது ஸ்டாப் ஆகி அது ரிட்டர்ன் ஆகுதோ அது கரஸ்பாண்டிங்கான ஆங்கிள் தான் என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. லேசர் லைட் ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கு அடுத்தது ஒரு பிரிசம் ரெண்டு வச்சிருக்கேன். இப்ப லேசர் லைட் இருக்குல்ல, இதை ஆன் பண்றேன். இந்த லேசர் லைட் வந்து பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணுது. இப்போ இதோட பாத்துல வந்து என்ன பண்றேன்னா இந்த பிரிசத்தை கொண்டு வந்து இப்படி இதோட பாத்துல வைக்கிறேன். வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்த லைட் என்ன ஆயிடுச்சு, இதோட பாத்து டிவியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இந்த பிரிசத்தோட பொசிஷன் நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. நான் பாருங்க ஒரு சைடு தான் டேர்ன் பண்றேன். இப்போ பாருங்க இப்படி இருக்கு, நான் இதை இந்த சைடு தான் டேர்ன் பண்ண போறேன். இப்போ இந்த லைட் இப்படி போயிட்டு டேர்ன் ஆகும் பாருங்க. பாருங்க, நான் இப்படி தான் டர்ன் பண்றேன், லைட் அங்கே போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அதோட டைரக்ஷன் மாறுது. அப்போ போயிட்டு எந்த இடத்துல அதோட டைரக்ஷன் மாறுதோ இதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப when a ray of light suffers minimum deviation நடக்கும்போது என்ன சொல்றோம், del is equal to del m இருக்கும்போது அதான் கண்டிஷன். மினிமம் டிவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் மினிமம் டிவியேஷன் ஈக்குவலா இருக்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி r is equal to r dash, இந்த angle of refraction ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தல ஃபார்முலா a plus del m is equal to i plus i dash சொல்லணும்ல, i plus i dash பதிலா 2i ன்னு போட்டுக்கலாம். அப்ப i is equal to என்ன வரும், a plus del m by 2 ன்னு வரும். அதே மாதிரி a is equal to r plus r dash சொல்லணும், r plus r dash பதிலா என்ன 2r. அப்ப r is equal to என்ன வரும், a by 2 ன்னு வரும். நமக்கு ஃபார்முலா தெரியும், refractive index என்ன, mu is equal to sin i by sin r. i க்கு பதிலா என்ன பண்றீங்க, a plus del m by 2 ன்னு போட்டுக்கிறீங்க, r க்கு பதிலா a by 2 ன்னு போட்டுக்கிறீங்க. அப்ப இதுதான் வந்து mu is equal to sin of a plus del m by 2 divided by sin of a by 2. இதுதான் refractive index angle of minimum deviation க்கு கூடிய ரிலேஷன்ஷிப். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன செய்வோம்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம் கண்டுபிடிப்போம், அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா del m ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் கண்டுபிடிப்போம். இதுல நீ கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி பிரிசம் என்னங்கறத கண்டுபிடிக்கலாம். சரியா, அடுத்து deviation produced by a prism of small angle prismனால என்ன deviation கிடைக்கும். சரியா, இங்க வந்து பாருங்க, it does not depend on the angle of the incidence and is given by del is equal to mu minus 1 into a. இது ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா, அப்ப ஸ்மால் ஆங்கிள் பிரிசம்ல நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டெல் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு என்ன நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம் என்ன, ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் என்ன, அதை வச்சுட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து என்னன்னு சொல்லலாம். பாருங்க, ஸ்மால் ஆங்கிள் பிரிசம்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் இஸ் less than 10 டிகிரி இருக்கிறதா வந்து ஸ்மால் ஆங்கிள் பிரிசம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து இந்த பாருங்க,
ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் இருக்குல்ல, இதை நான் சொன்னேன். ஒரு லைட் இப்படி போகுது, போயிட்டு என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியது இந்த பிரிசம் இருக்கிறதுனால டிவியேட் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்றேன், இந்த பிரிசத்தை வந்து அப்படியே டர்ன் பண்ணும்போது இந்த லைட் என்ன ஆகுது, இப்படி போயிட்டு நான் இப்படி டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்படி போனது போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். அப்போ போயிட்டு டர்ன் ஆகுது இல்ல, அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். சரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.